ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். ரிஷப ராசி 2026 மே 18th அப்புறம் இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற சூரியன் புதன் சந்திரன். இந்த ராசியில இருக்கிற சூரியன் 7வது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா கல்யாணம் திருமணம் டிலே ஆகும். ஆனா நிறைய பேருக்கு இந்த லவ் மேரேஜ் நடக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அது இன்டர் ரிலிஜன் இன்டர் ஏதாவது ஆயிருக்கலாம். அது அவர் நேசிச்சவர் கூட அவர் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் லவ் மேரேஜுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் அவரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பார்த்துட்டு இருக்காங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களே ஒரு ஒரு ஜாபுக்காகவோ இன்னொரு விஷயத்துக்காகவோ நீங்க ஒரு புது கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பண்ணிட்டு இருந்தா அவருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் ரிஷபராசியில பிறந்தவருக்கு. 2வது வீட்டுல இருக்கிற குரு சுக்கிரன் ரெண்டு கிரகங்கள்னால கண்டிப்பா பைனான்சியல் சக்சஸ் இருக்கு. எங்கேயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, அது பணம் வந்துருச்சு. இப்போ எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சக்சஸ் அதிகமாயிடும். அந்த பிசினஸ்ல இருந்து லாபம் அதிகமாயிடும். இதுல 2வது வீடு பணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடா இருக்கிறதுனால அங்க இருக்க சுப கிரகங்கள்னால நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரோக்ரஸ எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, சத்துர்த்த பாவத்துல இருக்க கேது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. எதுக்குன்னா, இந்த டைம் பீரியட்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அப்புறம் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் டென்ஷன்ஸ் இப்ப ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனா அங்க ஈஸியா நடக்காது. ஏதாவது குறை, ஏதாவது ஒரு டென்ஷன் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல நட்சத்திரம், நல்ல முகூர்த்தம், அட் த சேம் டைம் யார் வீடு கட்டுறாங்களோ அவரோட ஜாதகத்துல சத்துர்த்த பாவத்தை நல்ல ஒரு தசை நடந்துட்டு இருந்தா மட்டும் அந்த பிரச்சனை இல்லாம அந்த வீடு கட்ட முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். சத்துர்த்த பாவ அதிபதி நல்லா இருக்கணும் உங்க ஜாதகத்தை. அதே அட் த சேம் டைம் கைரேகையில சத்துர்த்த ஸ்தானம் எப்படி இருக்கு அது பாருங்க. அந்த ஏஜ் இப்போ உங்களுக்கு ஒரு 30 ஏஜ் நடக்குது. 30th ஏஜ்ல அந்த செவ்வாயோடு லைன்ஸ் டச் ஆகுதா, கண்டிப்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. இது ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். இப்படி ரிஷபராசியில பிறந்தவருக்கு இருக்கு. திருமண வாழ்க்கையில நிறைய டென்ஷன்ஸும் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம், ரொம்ப கண்ட்ரோலடா இருங்க. அப்புறம் கரியர்ல தசம பாவத்தில் இருக்கிற ராகு சடன் சேஞ்சஸ். உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க அந்த ஜாப் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நிறைய கிரந்தங்களில ராகுவுக்கு சொந்தமான வீடு கும்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கரியர்ல ப்ரோக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட், சேலரி ஹைக் ஆகிற சான்சஸ்,
அங்க இருக்கிற ஒரு ஜாப்லயே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு நீங்க பெருசான பொசிஷனுக்கு போற வாய்ப்பு அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஆயிருக்கலாம், பிரைவேட் ஆயிருக்கலாம், ரெண்டுக்குமே இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஷபராசில பிறந்தவங்க வந்து கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகிடும், கோபம் அதிகமாகிடும். கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, இது நல்லது கிடையாது. 7வது வீட்டில் இருக்கிற 7th லார்டு, 7வது வீட்டு அதிபதி வந்து 12th ஹவுஸ்ல இருக்கிறது வந்து ரொம்ப தூரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வரலாம் கல்யாணத்துக்காக. பிஸ்னஸ் பண்றவருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எதுக்குன்னா சனி வந்து இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு அதிபதியான்னு சொல்லலாம். துணி பிஸ்னஸ், இந்த காய்கறி வியாபாரம், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிளாத்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த பீரியட்ல கண்டிப்பா இந்த வாரத்துல சக்சஸ், ஃபைனான்சியல் ஃப்ளோ, லாபம் அதிகமாயிடும் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ரிஷபராசியில பிறந்தவர்.